மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாடம் முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் உழவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 124வது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரிக்க உற்சாகத்தோடு தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற
உங்கள் யாவரையும் முதலாவது கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான கிருபையை திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும், உள்ளூர் மற்றும் வெளியிடங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவாராக. நம்முடைய பழனியப்புரம் பரிசுத்த யோவான் ஆலயத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்திலே கர்த்தர் இம்மட்டுமாக சந்ததி சந்ததியாய் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அல்ல சத்தமா உறக்க சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனையோ சந்ததிகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இவையெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய மகிமையினால். நம்முடைய திருச்சபையிலே தினந்தோறும் காலை 5:15 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறுகிறது. மாலையிலே 7:15 மணிக்கு வருடத்தின் 365 நாட்களும் என்ன செய்கிறது? ஆராதனை ஆலயத்திலே பெல் அடிக்கப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. மாதத்திலே முதல் 1ஆம் தேதி பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடக்கிறது. அந்த மாதம் முதல் ஞாயிறு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை தவறாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாதத்திலே 2வது சனிக்கிழமை உபவாசம் இருந்து காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் உபவாசத்தோடு கூட திருச்சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அதில் பலத்த கிரியை செய்கிறார், நிறைவேற்றி வருகிறார். மாதந்தோறும் 4வது ஞாயிறு துதி ஆராதனை, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் சர்வீசஸ், துதி ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்து வருகிறார். ஆலய ஆராதனை முடிந்தவுடன் ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகைகள், வாலிப ஆண்கள் கூடுகைகள் நடைபெறுகின்றன. சனிக்கிழமை தோறும் மாலையிலே வாலிப பெண்கள் கூடுகை நடைபெறுகிறது. ஞாயிறு தோறும் மாலை 3 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறுகிறது. இப்படி கர்த்தர் நல்ல ஒரு உயிருள்ள திருச்சபையாக ஆசீர்வதித்து வருகிறார். ஒருவேளை நீங்க பல்வேறு இடங்கள்ல இருந்தாலும் இந்த திருச்சபைக்காக நிச்சயங்கள் சொல்லுங்க, சத்தமா ஜெபிங்க. உங்க ஜெபத்துல ஒரு நாளாவது ஆலயத்துக்காக ஜெபிக்காம நிச்சயக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா இது உங்க தாய் சபை. நீங்க பல்வேறு இடங்களுக்கு போகலாம், பல ஆராதனைக்கு போகலாம், பல சர்ச்சுக்கு போகலாம். ஆனா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த யோவான் ஆலயம் நமக்கு தாய் திருச்சபை. அதனால இந்த ஆலயத்தை நாம் நேசிக்க, இந்த ஆலயத்துக்காக நாம் கொடுக்க, ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பின்வரும் சந்ததிகளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருடைய விருப்பமும் ஒரு புதிய ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் தனி ஜபங்கள்ல, குடும்ப ஜபங்களிலே நீங்கள் ஜெபித்து கொண்டு வந்தீர்கள். கர்த்தர் தமக்கு சித்தமான யாவையும் என்ன செய்கிறார்? செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபெறாது, நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அந்த புதிய பழைய ஆலயம் ஜெபித்து அகற்றப்பட்டது. தொடர்ச்சியாக நமக்கு புதிய ஆலய கட்டுமான பணிகள் ஜெபத்தோடு கூட மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீங்க யோசிக்கலாம், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஆலயம் உருவாகுது, என்ன ஏதுன்னு சொல்லி. நம்ம கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்தினுடைய நீளம் 125 அடி. எத்தனை அடி? 125 அடி நீளத்துல, 40 அடி அகலத்துல, கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? ரொம்ப சோகமா சொல்றீங்களே, சத்தமா சொல்லுங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 5000 ஸ்கொயர் ஃபீட். இதை நீங்க இப்போ உள்ள காலகட்டத்திற்கு கொஞ்சம் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கட்டணும், இல்ல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டினாலே இப்போ நிலைக்கு என்ன காரியம் என்று நீங்க யோசிக்கணும். சரிதான்? நம்முடைய திருச்சபை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. இந்த ஆலயத்திற்கென்று இந்த இம்மட்டுமாக வந்த மொத்த வரவுகள் வாசிக்கிறேன் உங்களுக்கு 43,00,000
அதை உள்வாங்கிக் கொள்ளணும். இதுவரைக்கும் வந்த மொத்த தொகை 43,44,528 ரூபாய். பணம் சொல்லுங்க. 43,44,528 ரூபாய் இதுவரைக்கும் மொத்தமாய் பெறப்பட்ட தொகை. இதுவரைக்கும் நமக்கு ஆன செலவு இதை மனப்பாடம் பண்ணிக்க. 41,38,656 சொல்லுங்க. 41,38,656. மீதம் நம்முடைய வங்கி இருப்பு 2,05,872 ரூபாய். 2,05,872